பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம். இஷாராவுக்கு தங்குமிட வசதிகளை வழங்கிய பெண்ணுக்கு விளக்கமறியல். பாதாள உலக குழுக்களைச் சேர்ந்த 18 பெண்கள் கைது. ஜாலில் சைக்கிளில் பயணித்த பெண்ணிடம் கைவரிசை, சந்தேக நபர் அதிரடி கைது. 24 மணித்தியாலத்தில் நாடளாவிய ரீதியில் நூற்றுக்கணக்கானோர் கைது. செவ்வந்தியுடன் கைதான கம்பஹா பாபாவுக்கு சொந்தமான தோட்டாக்கள் மீட்பு. தெற்கில் அதிகரிக்கும் போதைப் பொருள் வலியமைப்பு, வெளிநாட்டவர் ஒருவர் கைது. இழுத்தடிப்பு செய்யப்படும் மாகாண சபை தேர்தல், எம்ஏ சுமந்திரன் வெளியிட்ட காரணம். கணேமுள்ள சஞ்சீவவின் கொலையுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரான இஷாரா செவ்வந்திக்கு தங்குமிட வசதிகளை வழங்கிய பெண் ஒருவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். எதிர்வரும் 24ஆம் திகதி வரையில் மத்துக்கமவைச் சேர்ந்த குறித்த பெண்ணை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. அந்த பெண் நீதிமன்றத்தின் சட்ட வைத்திய அதிகாரி முன் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். மத்துக்கம வெளிவென்னவைச் சேர்ந்த வீட்டின் உரிமையாளரான 52 வயதுடைய அவர் இஷாரா செவ்வந்திக்கு தங்குமிட வசதிகளை வழங்கியுள்ளதாக தெரியவந்த நிலையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இவ்வாண்டின் ஜனவரி மாதம் 1ஆம் திகதி முதல் இதுவரையிலான காலப்பகுதியில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களைச் சேர்ந்த 18 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்ட பெண்கள் 20 தொடக்கம் 45 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஷாரா செவ்வந்தியின் கைதை அடுத்து இவ்விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. குறித்த பெண்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுடன் நெருங்கிய தொடர்புகளை பேணி ஆயுத கடத்தல் மற்றும் போதைப் பொருள் கடத்தல் போன்ற குற்றங்களுக்கு உடந்தையாக இருந்துள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட பல பெண்கள் போதைப் பொருள் கடத்தலுடன் தொடர்புபட்டுள்ள நிலையில் வெளிநாடுகளில் இருந்து இந்நாட்டில் மேற்கொள்ளப்படும் குற்றச் செயல்களின் போது குற்றக்குழுக்களுக்கு உடந்தையாகவும் செயல்பட்டுள்ளனர். கணேமுள்ள சஞ்சீவ கொலைக்கு உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டில் கடந்த 14ஆம் திகதி இஷாரா செவ்வந்தி நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் புன்னாலை கட்டுவன் பகுதியில் பெண்ணொருவரின் தங்கச் சங்கிலியை அறுத்த சந்தேக நபர் ஒருவர் இன்றைய தினம் சுன்னாகம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சுன்னாகம் காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டதற்கிணங்க விசாரணைகளின் அடிப்படையில் சம்பவம் இடம்பெற்று 24 மணி நேரத்திற்குள் அளவட்டி பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபர் ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் அறுத்த சங்கிலியை அடகு வைத்துள்ள விடயம் காவல்துறை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதோடு குறித்த கொள்ளை சம்பவத்திற்கு அவர் பயன்படுத்திய மோட்டார் சைக்கிள் மீட்கப்பட்டுள்ளது. அத்துடன் அவரை மல்லாகம் நீதிமன்றில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு இஷாரா செவ்வந்தியுடன் இந்நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினரான ஹம்பகா பாபா என்ற சந்தேக நபர் வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் 50 T56 தோட்டாக்கள் மீட்கப்பட்டுள்ளன. அதன்படி கந்தான கெரவலப்பட்டி அதிவேக நெடுஞ்சாலை நுழைவாயில் உள்ள ஒரு தூணுக்கு அருகில் சுமார் 50 தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. குறித்த வெடிபொருட்கள் கெஹல் பத்ர பத்மே மூலம் தனக்கு வழங்கப்பட்டதாகவும் அவர் தெரியப்படுத்தியுள்ளார். களனி குற்றப்பிரிவு பணியகத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வரும் கம்பஹா பாபா நேற்று பேலியகொட பிரிவு குற்றப்புலனாய்வு பணியகத்திற்கு அழைத்து வரப்பட்டார். இதன் போது மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது குறித்த தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. கண்டுபிடிக்கப்பட்ட வெடிமருந்துகள் வெலிசரை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கமாண்டோ சலிந்த என்பவர் கமாண்டோ ராணுவ முகாம்களில் உள்ள வீரர்களை துப்பாக்கிதாரிகளாக பயன்படுத்தியுள்ளமை தற்போது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட இஷாரா செவ்வந்தி தற்போது கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வரும் நிலையில் பல திடுக்கிடும் தகவல்களை வெளிப்படுத்தி வருகிறார். அதன்படி கமாண்டோ சலிந்த கமாண்டோ ராணுவ முகாம்களில் பொருளாதார கஷ்டங்களில் வாழும் வீரர்கள் மற்றும் போதைக்கு அடிமையானவர்களை வாட்ஸ்அப் குழு ஒன்றின் மூலம் தொடர்பை ஏற்படுத்தி துப்பாக்கிதாரி பயன்படுத்தியுள்ளார். இவ்வாறு பயன்படுத்தப்பட்ட ஒருவரே கணேமுள்ள சஞ்சீவ கொலையில் துப்பாக்கிதாரியாக செயற்பட்டுள்ளார். கெஹல் பத்ர பத்மேவின் கட்டளைக்கு செவ்வந்தி கமாண்டோ சமிந்துவை கணேமுள்ள சஞ்சீவ கொலைக்கு பயன்படுத்தியுள்ளார். இஷாரா செவ்வந்தி கமாண்டோ சமிந்துவுடன் மிகவும் நெருக்கமாக பழகி தனது திட்டங்களுக்குள் சிக்க வைத்துள்ளார். இதேவேளை கணேமுள்ள சஞ்சீவ கொலைக்கு இஷாரா செவ்வந்தி பணம் வாங்கவில்லை எனவும் கெஹல் பத்ர பத்மேவின் கைதின் பின்னர் செவ்வந்தி பொருளாதார கஷ்டங்களுக்கு முகம் கொடுத்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. பொருளாதார சிக்கல்களால் இஷாரா செவ்வந்தி தனது காதணியை அடகு வைத்துள்ளதாகவும் விசாரணையின் போது தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
இலங்கையில் ஒரே நாளில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது 4601 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குற்றவியல் மற்றும் போதைப்பொருள் நடவடிக்கைகளுடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரிலேயே இத்தனை நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த தகவலை காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. காவல்துறை அதிகாரிகள், ராணுவத்தினர், காவல்துறை விசேட அதிரடிப்படையினர் மற்றும் கடற்படையினர் ஆகியோர் இணைந்து நேற்று இந்த சுற்றிவளைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். இதன்போது பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய 24 பேரும், சந்தேகத்தின் பேரில் 654 பேரும், பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட 303 பேரும், திறந்த பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட 141 பேரும் மற்றும் மதுபோதையில் வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் 11 சாரதிகளும், கவனக்குறைவாக வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் 11 சாரதிகளும், ஏனைய போக்குவரத்து விதிமுறைகளை மீறியமை தொடர்பில் 3451 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று காவல்துறை ஊடக பிரிவு மேலும் குறிப்பிட்டுள்ளது. அக்மீமன பகுதியில் வாடகைக்கு பெறப்பட்ட வீட்டில் குஷ் போதைப் பொருளை பயிரிட்டு வந்த பெலாரஸ் நாட்டைச் சேர்ந்த ஒருவர் காலி மாவட்ட குற்றப்பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அதன்படி குறித்த வீட்டின் 2 அறைகளில் அவர் போதைப் பொருளை பயிரிட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இலங்கைக்கு வருகை தரும் வெளிநாட்டவர்களுக்கு விற்பனை செய்வதற்காக அவர் அந்த செடிகளை பயிரிட்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. குறித்த வீடு கராப்பட்டி வைத்தியசாலையின் வைத்தியர் ஒருவருக்கு சொந்தமானது எனவும், சந்தேக நபர் வீட்டை வாடகைக்கு பெற்று அதற்கான மாத வாடகையாக 1.5 லட்சம் ரூபாயை செலுத்தி வந்துள்ளமையும் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காலி மாவட்ட குற்றப்பிரிவு முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு தற்போது களனி பிரிவு குற்றப்புலனாய்வு பணியகத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நுகேகொட பாபாவின் விசாரணையின் போது சலிந்து மால்ஷிகா குணரத்ன என்ற குடு சலிந்துவின் மிரட்டல் காரணமாக இந்தியா வழியாக துபாய்க்கு தப்பிச் சென்றதாக அவர் கூறியுள்ளார். கெஹல் பத்ர பத்மேவின் தந்தை மூலம் அவரை அடையாளம் கண்டதாகவும், பின்னர் பத்மேவின் போதைப் பொருள் மற்றும் குற்றவியல் வலியமைப்பில் ஈடுபட்டதாகவும் அவர் போலீசாரிடம் கூறியுள்ளார். மேலும் அவரை விசாரித்ததில் நுகேகொடையின் ஜம்புகஸ்முல்லா பகுதியில் புதைக்கப்பட்டிருந்த ஒரு கையெறி குண்டு மற்றும் 10 தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஹந்தன கெரவலப்பட்டி அதிவேக நெடுஞ்சாலை நுழைவாயில் உள்ள ஒரு தூணுக்கு அருகில் சுமார் 50 தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. தொடர்புடைய வெடிமருந்துகள் வெலிசரை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த உள்ளன. மேலும் கெஹல் பத்ர பத்மே அவற்றை அவருக்கு கொடுத்ததாக தெரிய வந்துள்ளது. மேலும் ஹம்பகாவை சேர்ந்த ஒஸ்மான் என்ற தொழிலதிபரை கொல்லும் திட்டத்தில் அவர் ஈடுபட்டுள்ளார் என்பதும் தெரிய வந்துள்ளது. மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்துவதற்கு அரசுக்கு எவ்வாறு அழுத்தம் பிரயோகிப்பது என்பது பற்றி ஆராயும் நோக்கில் தமிழ் தரப்புகளால் ஏற்பாடு செய்யப்படும் சந்திப்புகளில் பங்கேற்பதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். ஆனால் எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் ஒன்றிணைந்து பயணிப்பது குறித்து கலந்துரையாடும் நோக்கிலான சந்திப்பு எனில் அதில் பங்கேற்பது குறித்து கட்சியே தீர்மானிக்கும் என தெரிவித்துள்ளார். நீண்ட காலம் நடத்தப்படாமல் இழுத்தடிப்பு செய்யப்பட்டு வரும் மாகாண சபை தேர்தல் விரைவில் நடத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியும் அதற்குரிய நடவடிக்கைகள் குறித்து ஆராயும் நோக்கிலும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கு இடையிலான சந்திப்பு கடந்த புதன்கிழமை யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றதும் குறிப்பிடத்தக்கது.